வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழின் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சின்ன பையன் வெல்லாமல் வீடு வந்து சேராது அப்படின்னு. அந்த பழமொழிக்கு என்னடா அர்த்தம்ன்றத இந்த தாவேக்கா தற்கூரியில் இந்த தாவேக்கா கட்சியினரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இந்த தாவேக்கா கட்சியினர்லாம் அந்த சமூக வலைதளங்களில் அப்படியே பயங்கரமாக போஸ்ட்லாம் போடுவாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கிட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன் நடக்கிறது, அந்த கட்சி கொடியில் அப்படி காரில் கட்டிக்கிட்டு இப்படி வந்து மாசாக காட்டுறது. இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் ரொம்ப மாசாவே ஒரு சினிமா பாணியிலே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த தாவேக்கா கட்சியினர்லாம். நாங்கள் வந்து சமூக வலைதளத்தில் மட்டும் மாஸ்க் காட்ட மாட்டோம்னா, நாங்கள் களத்திலையும் மாஸ்க் காட்டுறோம், மக்களுக்காக நாங்கள் எப்படி இறங்கி போராடுறோம் பாரு, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளு பாரு அப்படின்னு சொல்லி காட்டும் விதமாக வகுப்பு வாரி சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாங்கள் வந்து களத்தில் இறங்கி போராடுறோம், இந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற வைக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி போராடும் விதமாக இவங்க பலர்லாம் வந்து ஒன்று கூடிட்டு இருக்காங்க. தம்பி, இப்படிலாம் அனுமதி இல்லாமலாம் ஒன்று கூடக்கூடாது, வாங்க வாங்க வண்டியில் ஏறுங்கன்னு சொல்லி காவல்துறையினர் அழைக்கவும், என்னது கைது பண்ணுவீங்களா, போங்க அப்படின்னு சொல்லி கொடியை கையில் பிடிச்சிட்டு ஓடி இருந்திருக்காங்க சந்து வழியா. இந்த வடிவேலு கூட ஒரு படத்தில் யாராவே முரட்டாலாக ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களும் முரட்டாலாக வந்து தெருவுக்குள்ளே ஓடி இருந்திருக்காங்க. அந்த காணொலி வந்து சமூக வலைதளங்களையும் செய்தி ஊடகங்களையும் வந்துருச்சு. நம்ம பள்ளியில் சும்மா இருப்பாங்களா, எப்படா எவன்டா சிக்குவான்னு காட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம நெட்டிசன்கள்லாம் இதை வச்சு நம்ம தாவேக்கா தற்கூரிகளை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சில சிறந்த கலைகளை வந்து நம்ம தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலாவது பதிவு, இது கொஞ்சம் லைட்டாக 18+ மாதிரி தான் இருக்கும். அது என்ன பதிவுன்னு நீங்களே பாருங்கள். அதாவது தாவேக்கா தோழர்கள்லாம் போலீஸ் வந்து கைது பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே விட்டு சந்து வழியை ஓடினாங்க இல்லையா, நம்ம புஷியானந்தெல்லாம் அம்பொன்று விட்டுட்டு அதை வந்து குத்தி காட்டும் விதமாக அப்படியே தாவேக்கா தோழர்கள் வந்து அந்த கதவை தட்டினோடனே எந்திரிச்சு ஓடுற மாதிரி புஷியானந்த் வந்து ஷாக்காக பார்க்குற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாதிரியான ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம், உண்மையிலே நல்லா இருக்குது. அடுத்து வந்து ரொம்ப ஃபேமஸான பழைய காணொலி, அதை வந்து இந்த நேரத்தில் வந்து எடுத்து போட்டு அதில் வந்து தாவேக்கா குழந்தைகள் அணி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதை என்னன்னு பாருங்கள் நீங்களே. கொஞ்சம் சீக்கிரம் அதாவது இது பழைய வீடியோ தான், ஆனால் இந்த நேரத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த தாவேக்கா தோழர்கள் காவல்துறையினை பார்த்தோன்னே எப்படி கதறி இருப்பாங்க அப்படின்றத ரொம்பவே இல்லையா. அதில் ரொம்ப வன்மத்தை கொட்டிருக்கீங்க அந்த பதிவின் மூலமாக. இவ்வளோ வன்மம்லாம் ஆகாத தாவேக்கா கட்சியினர் மீது, ஆனால் உண்மையிலே ரொம்ப பர்ஃபெக்டாக இது கொஞ்சம் மேட்ச் ஆகுது, உண்மையிலே நல்லா இருக்குது. அடுத்த பதிவு, தமிழ்நாட்டில் தாவேக்கா கட்சியினர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் எங்கே போனார் அப்படின்றத கேள்வி கேட்கும் விதமாக ஒரு பதிவு. நாளைக்கு வகுப்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக தாவேக்கா போராட்டம், விஜய்னா எந்த ஊரில் கலந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. கீழே ஒரு புகைப்படம் போட்டிருக்காங்க. அதாவது சின்ன பசங்களாம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு தாத்தா தம் அடிச்சுட்டு சைடில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த படத்தை போட்டு அதாவது கட்சிக்காரங்களாம் முன்னாடி போய் போராடுங்கடா அப்படின்ட்டு இவர் வாட்டில் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி குறிக்கும் விதமாக குத்தி காட்டும் விதமாக ஒரு பதிவு. உண்மையிலே இது ஒரு சரியான ஒரு தான். ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவங்க முன்னாடி நின்று தன்னுடைய தொண்டர்களை வழி நடத்தணும். எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாலும் முன்னாடி முதன்மை ஆளாக நிற்கணும். அதை விட்டுட்டு கட்சிக்காரங்க பூரா நீங்கள் போய் போராடுங்கடா, வழக்கு வாங்கினா நீங்கள் வாங்கிக்கங்கடா, பொருளாதார பிரச்சனையில் நீங்கள் மாட்டுங்கடா, போலீஸ் அடி நடத்தினா நீங்கள் அடி வாங்கி சாங்கடா அப்படின்ட்டு இவர் சொந்த வேலையை பார்ப்பார். அப்படின்னா அந்த கட்சி தொண்டர்களுக்கு சொந்த வேலை இல்லையா, அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லையா, ஏன் நீங்கள் முதலமைச்சராக இருக்குது எதுக்கு அவன் தேவையில்லாமல் போய் அடி வெட்டி செத்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கு அவன் குடும்பத்தை போய் பார்ப்பான்ல, வேலைக்கு போவான்ல, சம்பாதிப்பான்ல. இதையெல்லாம் நம்ம சொல்வதை விட அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்ப்பா எங்களை போய் போராட சொல்லி நீ என்ன தலைவராக இருந்து என்ன பண்ண போகிற, என்ன எத்தனை வருஷத்துக்கு படம் நடிச்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும். அப்படி கேட்கக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் எதுக்கு போய் தாவேக்கெல்லாம் அவங்க சேர போகிறாங்க, அதெல்லாம் வந்து கொடுமையான விஷயம். அடுத்து வந்து இவங்கெல்லாம் ஓடுனாங்கல்ல, அதை வந்து ஒரு ஃபன் பண்ணும் விதமாக ஒரு பதிவு. இந்த ஓட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லி விவேக் வந்து கோஷம் போடுற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது.
புஷியானந்த் வந்து இந்த போராட்டத்தின் போது செய்தியாளர்கள்ட்ட நேர்காணல் கொடுத்தாரு. நெறியாளர்கள்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க, இந்த செய்தியாளர்கள்லாம் கேட்குறாங்க, ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள், எதனால இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்திருத்தம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லுங்கள், ஒருதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னே அதுக்கு எதுவும் வேலையாக சொல்லாமல் மொட்டையாக வந்து இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குது, நீங்கள் கேட்குறீங்களா காரணம் அது வந்து இஸ்லாமியர்களுக்கு தெரியும், எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் இந்த சட்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மொட்டையாக வந்து பேசிட்டு இருப்பார். எந்த ஒரு ஆழமான கருத்தையும் எடுத்து முன்வைக்கவே இல்லை. அதை வந்து குத்தி காட்டும் விதமாக ஒரு பதிவு. தாவேகா எனும் தற்கொலை கூட்டம் நெறியாளர் வகுப்பு திருத்த சட்ட மசோதா எந்த சரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக உள்ளது நெறியாளர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு புஷி வந்து பதில் சொல்லுது, உங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை, உங்களுக்கு தெரிந்ததை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் வரட்டா அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடுவார். இதை வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பு ஃபோட்டோவோட போட்டு வச்சுருக்காங்க. உண்மையிலே அப்படி தான் இருந்தது. எந்த ஒரு ஆழமான கருத்தையும் சொல்லாமல் ஒரு வேல்யூட் பாயிண்ட்டையும் சொல்லாமல் வெறுமனே நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், நீங்கள் வந்து மைக்கை நீட்டிட்டீங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறோம், இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுக்கூச்சல் போடும் விதமாக தான் அந்த பதிவு என்பது இருந்துச்சு. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்பது இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும், இந்த வகுப்பு வாரிய சட்டத்திருத்தத்தை எதிர்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கோம், அப்பப்போ வந்து மாடிப்படி இறங்கினா தான் நாங்களும் வந்து இங்கே இருக்கன்றதை காட்டிக்க முடியும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிறுபான்மையினுடைய காவலர்கள், நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர், இந்த வழக்கமாக உருட்டுவானுங்கள்ல இந்த திமுக காரங்க, நாங்கள் தான்ப்பா சிறுபான்மையினர் பாதுகாவலர்னு சொல்லி ஒன்று உருட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உருட்டுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் தான். அந்த கட்சியினுடைய மூத்த முக்கியமான பொறுப்பாளர்களுக்கு அந்த சட்டம் குறித்தான எந்த விதமான விழிப்புணர்வும் கிடையாது. அப்போ அந்த கட்சியில் இருக்க மற்றவனுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். எந்த ஒன்றும் இல்லை, அந்த வகுப்பு வாரியம்னா என்ன, அதனுடைய வேலை என்ன, அது இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ சட்டத்தை தான் திருத்தி கொண்டு வந்திருக்காங்களா, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சட்டம் இருந்துச்சு, இப்போ இந்த திருத்தப்பட்ட சட்டங்களில் என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை, ஏன் இஸ்லாமிய மக்கள் இதை வந்து ஒரு அச்சுறுத்தலாக வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி 1000 கேள்விகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை படிச்சிருக்கணும். அந்த வகுப்பு வாரியம்னா என்ன, அதனுடைய வரலாறு என்ன, எதுக்காக அது உருவாக்கப்பட்டுச்சு, எதற்காக இந்த அளவுக்கு நன்கொடைகள் நிலங்கள்லாம் கொடுக்குறாங்க, அந்த நிலங்கள் அங்கங்கெல்லாம் இருக்குது, இது சம்மந்தமான ஒரு அடிப்படை அறிவாச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா முன்னாடி இருந்த சட்டம் என்ன, இப்போ என்ன சட்டம் இருக்குது, ஏன் இந்த திருத்தம், இதில் ஏன் சந்தேகப்படுறாங்க அப்படின்றத குறித்து ஏதாச்சும் ஒன்று பேச முடியும். எதுவும் தெரியாது. இவங்க தலைவர் சொல்லிட்டார், எதுக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கோமாளி கூட்டம் மாதிரி வந்துக்கிட்டு இங்கே நான் வந்து போராட்டம் நடத்துகிறேன்னு எதையாச்சும் வந்து பத்திரிகையாளர்கிட்ட உளறது, போலீஸை பார்த்து நாங்கள் தெரிச்சு ஓடுறதுன்னு சொல்லி ஒரு கேலி கூத்தை தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் வந்து இந்த பிஜேபியினர் எப்படி கையாளுவாங்க அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பாளர் இதை வந்து எதிர்த்து ஒரு சரியான கருத்தை சொல்ல முடியல, அப்போ என்ன அர்த்தம், அந்த சட்டம் மிக சரியாக இருக்குது, இவங்க வெறுமனே மக்களை ஏமாற்றுவதற்கு, இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்காக இந்த போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எளிதாக வந்து மடைமாற்றிட்டு போயிடுவாங்க. உண்மையிலே உங்களுக்கு அந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சால் அதை பற்றி பேசுங்க, போராடுற உண்மையான எண்ணம் இருந்து அதை போராடுங்க. அதை விட்டுவிட்டு ஏன் இந்த நாடகம் போட்டுக்கிட்டீங்க? இந்த வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு கவிதை எழுத தெரிஞ்சால் அந்த பேப்பரில் எழுதி வை, இல்லைன்னா வெறுந்தாளை விட்டுட்டு போ, அவனுக்கு பின்னாடி வரவே அதில் எழுதி வச்சுட்டு போய், அதை விட்டுட்டு கிறுக்கி வைக்காத. அந்த மாதிரி தான் அதை கிறுக்கி வைக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலை வந்து கிறுக்கி வைக்கக்கூடிய கேலி கூத்தாக்கக்கூடிய வேலைகள் தான் இந்த ரசிகர் குஞ்சுகளும் இந்த விஜய் அவர்களும் இந்த தாவேகா கட்சியினரும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, 2026 தேர்தலில் இந்த தாவேக்கானர் போட்டியிடும் போதும் இவங்களுக்கும் ஒரு கூட்டம் வாக்கு செலுத்த ரெடியாக இருக்கும். தப்பி தவிர இவங்களுக்கெல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று வராங்கன்னு வச்சுங்களேன், இவங்களுடைய அந்த ஆட்சி எவ்வளோ லட்சணமாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இந்த போஸ்டருக்கு பாலாபிஷேகம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த கிறுக்கெல்லாம் பால்வளைத்துறை அமைச்சராவான், இந்த காலேஜை கட்டடிச்சுட்டு படத்துக்கு போனவெல்லாம் கல்வித்துறை அமைச்சராகுவான். இந்த மாதிரியான ஒரு கோமாளி கூட்டம், ஒரு கோமாளித்தனமான ஆட்சி தான் இங்கே நடக்கும். எனவே இந்த மாதிரியான தற்குறிகள் பின்னாடியும், இந்த மாதிரி நடிகர்கள் பின்னாடியும், இந்த திரை கவர்ச்சிகள் பின்னாடியும், அதாவது இந்த திரையில் அவங்க பேசின வசனம்லாம் உண்மை, அவங்க உண்மையிலே பெரிய வீரர்கள், அவங்க களத்தில் இறங்கினா கிழிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு உண்மையிலே முட்டாள்தனம். உண்மையிலே இந்த களத்தில் வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முன்னே நின்று போராடிக்கணும். ஏன்னா இந்தியா முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து எதிர்த்து போராடுறன்ற பேரில் ஒரு காமெடியை, ஒரு கேலி கூத்த, அந்த சட்டத்தினுடைய வீரியத்தை மக்கள் புரிஞ்சு கொள்ள முடியாமல் ஒரு கேலி கூத்த பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சட்டத்தினுடைய பிரச்சனையை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நீங்கள் பெரும்பாலும் பேசுகிறத விட இந்த விஜய் கட்சிக்காரங்களாம் கோமாளித்தனம் பண்ணிட்டு ஓடினாங்க இல்லையா, இதை வச்சுக்கிட்டு இந்த பிஜேபிக்காரங்க நகைச்சுவை பண்ணிக்கிட்டு திடுறாங்க. அதனுடைய அந்த போக்கவே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வழிவகை செஞ்சு கொடுக்குறது இந்த கோமாளி கூட்டம். போராளிகள்லாம் இருந்த அரசியல் காலத்தில் இப்போ கோமாளிகள் அதிகமாக வந்துட்டனால தான் இந்த மாதிரியான கேலி கூத்துகள் அதிகமாக நடக்குது. எனவே இனிவரும் கூடிய காலங்களில் இளைஞர்கள் வந்து நடிகனுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மக்கள் போராளிகளுக்கும் மக்களுக்காக யார் நிற்பாங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு அவங்கள பின்பற்றுங்க. அவங்க கட்சியில் போய் சேருங்க, எந்த கட்சியில் வேணுமோ போய் சேருங்க. ஆனால் சரியான நபர்களை போய் தேர்ந்தெடுத்து சேருங்க. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது. இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வெல்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.